என் அன்பு குழந்தையே, நீண்ட நாட்களுக்குப் பிறகு ஒரு நல்ல செய்தி உனக்கு வந்திருக்கின்றது. அதுவும் உன் தாயானவள் என் மூலமாக உனக்கு கிடைத்திருக்கின்றது. என் தங்கமே, உன்னுடைய இல்லத்தில் இந்த சக்தியினுடைய நடமாட்டத்தை உன் தாயானவள் நான் கண்டேன். அது என்ன சக்தி? அந்த சக்தியினுடைய நடமாட்டத்தில் உனக்கு என்ன நல்ல செய்தி வந்திருக்கின்றது என்று அம்மா நான் தெளிவாக சொல்கின்றேன். என் பிள்ளை, பொறுமையாக கேட்டு. எத்தனையோ இன்னல்கள், எத்தனையோ சோதனைகள் என்று வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகளையும் தாண்டி மனதிற்கு ஒரு நாளாக நிம்மதி கிடைத்து விடாதா என்று, ஒரு நாளாவது சந்தோஷம் நிலைத்து விடாதா என்று என் பிள்ளை நீ ஏங்கிக் கொண்டிருக்கிறாய். அதற்காகவே உன் தாயானவள் உனக்கு இந்த சந்தோஷமான செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன். என் பிள்ளையை ஏக்கத்தை போக்க வேண்டும். என் குழந்தையின் வாழ்க்கையில் இருக்கின்ற சோதனைகள் எல்லாம் தீர்த்து கொடுக்க வேண்டும் என்றுதான் உன் தாயானவள் வந்திருக்கிறேன். என் தங்கமே, கஷ்டம் என்றால் உன்னை விட யாரும் அதிகமாக அனுபவித்தது கிடையாது என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய் அல்லவா? என் தங்கமே, நீ நினைப்பது உண்மையாகத்தான் இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? நீ பட்ட கஷ்டங்களை உன்னோடு இருந்து பார்த்தவள் உன் தாயானவள். இந்த தாயானவள் உனக்கு மனமகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் உன் அம்மா நான் காத்து கொண்டிருக்கிறேன். அதற்கான சரியான சந்தர்ப்பம் இன்றுதான் கிடைத்திருக்கின்றது. ஏனென்றால் என் பிள்ளைக்கு எதையுமே ஆதாரமில்லாமல் சொன்னால் நீ நம்ப மாட்டாயல்லவா? ஆதாரத்தோடு தானே உனக்கு நல்ல செய்தியை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். அதைத்தான் இன்று உன் தாயானவள் உன்னிடத்தில் சேர்ப்பதற்காக வந்திருக்கிறேன். என் குழந்தையே, இந்த வாழ்க்கையில் நீ அனுபவித்த சோதனைகளும் அனுபவித்த கஷ்டங்களும் நீங்க போகின்றது. அதற்கு உன் இல்லத்தில் நடந்த இந்த ஒரு விஷயமே சாட்சியாக மாறியிருக்கின்றது. அப்படி என்ன நடந்தது என்று உன் தாயானவள் உனக்கு நான் விளக்கி சொல்கின்றேன். என் குழந்தையே, நீ கேட்டவுடன் நிச்சயமாக சந்தோஷத்தில் குதிக்கத்தான் போகின்றாய். என் குழந்தைக்கு வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் ஒரு சந்தோஷமான செய்தி வந்திருக்கிறது என்றால் நீ மனமகிழ்ச்சி அடைந்துவிடத்தான் செய்வாய். என் தங்கமே, உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உன்னை பற்றி தேவையில்லாத விஷயங்களை பேசிவிட்டார்களே என்று மனவேதனை பட்டு கொண்டிருக்கிறாயல்லவா? தவறு செய்யாமல் ஒரு தவறுக்கான வார்த்தைகளை நீ வாங்கிக் கொண்டாய். என் பிள்ளை, இது உன்னுடைய மனதை மிகவும் வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது. என் குழந்தையே, உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் உன் மீதும் உன் குடும்பத்தின் மீதும் தேவையில்லாத வஞ்சனைகளை வெளிப்படுத்துவது உன்னை காயப்படுத்துகின்றது. ஆனால் உண்மை எது, பொய் எது என்று உன் தாயானவள் எனக்கு தெரியும் அல்லவா? அவர்கள் மற்றவர்களிடத்தில் இருந்து அந்த விஷயங்களை மறக்கலாம். ஆனால் ஒருபோதும் தேவசக்தியிடம் இருந்து அந்த விஷயத்தை மறைக்கவே முடியாது. என் பிள்ளையே, அதனால் அடுத்தவர்களினுடைய எண்ணங்களும் அடுத்தவர்களுடைய வார்த்தைகளும் ஒரு நாளும் நீ மதிப்பு கொடுக்காதே. உனக்கு எது சரி, எது தவறு என்று தோன்றுகிறதோ, உன்னுடைய மனசாட்சி என்ன சொல்கின்றதோ அதன்படி இந்த வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ்ந்துவிட வேண்டும். என் தங்கமே, இதற்கு மேல் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும், என்ன நடக்க வேண்டும் என்கின்ற சந்தேகங்களை எல்லாம் விட்டுவிடு. இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருப்பது என்ன என்பதனை முதலில் நீ உணரத் தொடங்கு. என் தங்கமே, உன் தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையில் வந்துவிட்ட பிறகு நான் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் உனக்கு உணர்த்திதான் கொண்டிருக்கிறேன். உன்னுடைய இல்லத்தில் ஒரு சக்தியின் நடமாட்டம் இருக்கிறது என்றால் அது உன் தாயானவள் என்னை தவிர வேறு யாராக இருக்க முடியும்? நான் சொல்வது தீய சக்தியின் நடமாட்டம் உன் இல்லத்தில் அறவே இல்லை.
நல்ல சக்திகளின் நடமாட்டம்தான் உன் இல்லத்தில் இருக்கின்றது. உன் இல்லத்தில் நிறைய தெய்வ சக்திகள் நடமாடிக் கொண்டிருக்கிறது. என் தங்கமே, உன் தாயானவள் நான் இருக்கும் பொழுது தீய சக்திகள் எப்படி உன்னை நான் நெருங்க விடுவேன்? நீ வணங்குகின்ற உன்னுடைய குலதெய்வம், உன்னுடைய இஷ்ட தெய்வம் என்று உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற எல்லா தெய்வங்களும் உன்னை ஆசீர்வதித்து கொண்டிருக்கின்றது. இந்த அளவுக்கு என் பிள்ளை தெய்வத்தின் மனதில் நீ மிகப்பெரிய இடத்தை பிடித்திருக்கின்றாய். நீ நினைத்தது எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் என்கின்ற அளவுக்கு இப்பொழுது நீ நல்ல நிலையில் இருந்து கொண்டிருக்கிறாய். உன் தாயானவள் நான் அதற்கான ஆசீர்வாதத்தை உனக்கு தந்து கொண்டிருக்கிறேன். தெய்வத்தின் அன்பினை ஒருவர் முழுமையாக பெற்றுவிட்டாலே போதும். இனிமேல் இந்த வாழ்க்கையில் என்ன இருக்கின்றது என்பதனை என் குழந்தை நீ ஒரு நொடி யோசித்து பார்த்தால் இந்த வாழ்க்கையின் மீது எப்பொழுதுமே உனக்கு வெறுப்பு வந்துவிடாது. எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையின் மீது உனக்கு அன்புதான் அதிகரிக்கும். என் தங்கமே, நீ நம்பிய உறவுகள் உன்னை ஏமாற்றலாம். அதிக அன்பு வைத்தவர்கள் உன்னை நடுத்தெருவில் நிற்க வைத்து விட்டு செல்லலாம். யாருமே இல்லாமல் என் பிள்ளை தனித்து கூட நிற்கலாம். ஆனாலும் அந்த சூழ்நிலையிலும் உனக்கென்று ஒருவர் இருக்கின்றார் என்றால் அது நீ வணங்குகின்ற தெய்வம் என்பதனை மறந்துவிடாதே. என் பிள்ளையே, தெய்வ சக்தியினுடைய நடமாட்டத்தை உன் இல்லத்தில் நான் கண்டேன். ஏனென்றால் நானும் அங்குதான் நடமாடிக் கொண்டிருக்கிறேன். அது மட்டுமல்லாமல் மற்ற தெய்வங்களும் அங்கே உளறிக் கொண்டிருப்பதை அம்மா கண்டு, அப்படியே நான் உனக்கு சொல்வதில் சந்தேகம் என்றால் என் தங்கமே, உன்னுடைய இல்லத்தில் நல்ல வாசனை, சம்பந்தமே இல்லாத சில வாசனைகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. நீ எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு வாசனை உனக்கு தோன்றுகிறது என்றால் உடனே நினைத்துக்கொள், தெய்வம் உன் அருகில் உன்னை தாண்டி செல்கிறது, உன் இல்லத்தில் நடமாடிக் கொண்டிருக்கிறது என்று. இது பயப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. என் குழந்தை சந்தோஷமடைய வேண்டிய விஷயம் அல்லவா? உன்னுடைய இல்லத்தில் என்ன நடக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அல்லவா? இனி எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் நிலைத்து நிற்கும் என்பதனை உணர வேண்டிய நேரம் அல்லவா? உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் சூழ்ச்சியிலிருந்து காப்பாற்ற வேண்டிய தருணம் அல்லவா? இருப்பவர்கள் என்ன சொன்னாலும் அது மிக விரைவாகவே தெய்வத்தின் மூலமாக உன் வாழ்க்கையில் நிரூபிக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் அல்லவா? அடுத்தவர்கள் செய்கின்ற செயல்களுக்கெல்லாம் தெய்வம் பதில் கொடுக்கும் என்பதனை நீ முதலில் நம்ப வேண்டும். இந்த நேரம் உன் வாழ்க்கையில் இந்த தாயானவள் இருக்கின்ற நேரம். நீ இனிமேல் எல்லாம் நல்லபடியாக அடையப் போகின்ற நேரம் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, இதற்கு மேலும் நீ கண்ணீர் சிந்துவதற்கும் வருத்தப்படுவதற்கும் வேதனைப்படுவதற்கும் எதுவுமே இல்லை. எல்லாமே மாறிவிட்டது. காலமும் மாறிவிட்டது. நிலைகள் மாறிவிட்டது. இனி எல்லாமே உனக்கு சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்கக்கூடியதாக இருக்கப் போகின்றது. என் பிள்ளை, இந்த வாழ்க்கையின் மீது உனக்கு இருந்த அத்தனை வெறுப்புகளும் உன்னை விட்டு நீங்கப் போகின்றது. சந்தோஷமான நாட்கள் உன் வாழ்க்கையில் இனிமேல் தொடரப்போகின்றது. ஒவ்வொரு நாளும் நீ செய்ய நினைக்கின்ற செயல்கள் ஒவ்வொன்றும் உனக்கு மன நிம்மதியை கொடுக்கப் போகின்றது. இந்த தாயானவள் உடைய அன்பினை பெற்றிருக்கின்ற என் பிள்ளை, நீ எப்பொழுதும் இந்த வாழ்க்கையை பற்றி கவலை உனக்கு தேவையில்லை. உன் இல்லத்தில் தெய்வ சக்தியினுடைய நடமாட்டம் இருக்கிறது என்பதனை உணர்ந்து கொண்ட பிறகு இனி எதற்குமே நீ கலங்க வேண்டாம். எதை பற்றிய வேதனையும் உனக்கு வேண்டாம். எல்லாமே உன் வாழ்க்கையில் மாறும். எல்லா சோதனைகளும் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். நம்பிக்கையோடு என்னை வணங்குகின்ற என் பிள்ளை, உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற இந்த சக்திகளினுடைய நடமாட்டத்தை கண்டு
இனிமேலாவது மன நிம்மதியோடு இருக்க வேண்டும். எல்லாமே உன்னை வந்து சேர்ந்துவிடும். நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் உனக்குள் இருக்கும் வரை தெய்வம் உன்னை விட்டு வேறெங்கும் சென்று விடாது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். நல்லது என்னவென்று முதலில் உணர்ந்து கொள். உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் உனக்கு எந்த கெடுதலையும் செய்யாமல் இருந்தால், அவர்கள் எப்பொழுதும் நல்லதை நினைக்காவிட்டாலும் கெடுதலை செய்யாமல் இருக்க வேண்டும். யாரும் இங்கு யாருக்கும் எந்த விதத்திலும் நல்லவர்களாக இருக்கப் போவது கிடையாது. என் தங்கமே, மாற்றங்களை வாழ்க்கையில் அதிகமாக காண வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கின்ற என் பிள்ளை, இது போன்ற செயல்களை எல்லாம் வாழ்க்கையில் நீ கவனத்தில் எடுத்து கொள்ளக்கூடாது. நல்லது எல்லாம் உன்னை சுற்றி நடக்கும். அடுத்த மனிதர்கள் சார்ந்தது கிடையாது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். இந்த தாயானவள் இனி உன் வாழ்க்கையில் உனக்கு நிரந்தரமாக துணையிருப்பேன். உன் தாயானவள் உனக்கு எல்லாவற்றையும் செய்து கொடுப்பேன் என்பதை மட்டும் நினைவில் வைத்து கொண்டு இன்று இரவை என் பிள்ளை நல்லபடியாக கடக்க வேண்டும். என் தங்கமே, மற்றவர்கள் உன்னை எவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும் எவ்வளவு வேதனைப்படுத்தினாலும் நீ அவர்களுக்கு உன் அன்பால் மட்டுமே பதில் சொல்ல வேண்டும். இது உன் தாயானவளின் அன்பான வேண்டுகோள். உன்னுடைய நல்ல மனதிற்கு அனைத்ததும் நீ நினைத்தது போலவே நன்றாகவே நடக்கும். அதற்கு உன் தாயானவள் எப்பொழுதும் நான் துணை இருப்பேன். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.